அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே. ஸோ இந்த வார கதைக்குள்ளே பொறுத்தமனுக்கு ஒரு ஸ்பெஷல் திங், ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக ரெடி ஆகிருக்கு. என்னென்னா, எப்பயுமே என்னோட நரேஷனை கேட்டுருக்கிற உங்களுக்காக இந்த வாரம் ஒரு புதுசான ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னென்னா, ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க, நீங்களே நரேட் பண்ணிருக்கீங்க, கதை சொல்கிறாங்களே அவங்களோட ரியல் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச இந்த ஃபோன் கால் கான்வர்சேஷன் மாதிரிலாம் செய்யுங்க அப்படின்னு. ஸோ 110 வீடியோ கிட்ட இந்த பேய் கதை சேனலில் போட்டிருக்க. இது வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ முதல் முறையாக 111வது கதையாக ஓகே நம்பர் 111. ஸோ 111வது கதையாக ஒரு ஸ்பெஷலான திங் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னா, ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன் பேய் கதை. ஓகே. ஸோ இந்த வாரம் என்னோட நரேஷன் இருக்காது. கதை கேளுங்க, நல்லா ஃபுல்லாக கேட்டு முடிங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இது ஃபியூச்சரில் நம்ம அப்படி கேரி ஆன் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லலாம். சரியா? ஸோ இந்த வார கதை சொன்ன நபர் கதாநாயகன் குணாலன். ஓகே. ஸோ குணாலனுக்கு அவரோட ஃபேமிலியில் நடந்த ஒரு மர்மமான விஷயத்தை தான் என்கிட்ட ஃபோன் காலில் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதை தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, சாரி, பழக்க தோஷம் வந்துருச்சு. சொல்ல போகிறதில்ல, நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகே. ஸோ கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. ஹாய் பிரதர், வணக்கம். ஓகே பிரதர், நீங்கள் உங்கள் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இது வந்து ஆக்சுவலி என் பாட்டியோட ஸ்டோரி. அவங்களுக்கு நடந்த இந்த ஹாரபிக் ஸ்டோரி எங்களோட ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு இது ஒரு கடத்தோட ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆபத்து உண்டாக்குற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ இன்ன வரைக்கும் இந்த ஸ்டோரி எங்களுக்கு ஒரு அருந்ததி கதை மாதிரி. இந்த விஷயத்தை மறக்க வேண்டிய கதை தான். ஆனா திரும்ப 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 அது நினைவுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இவங்க என்னோட பாட்டி. இவங்க எனக்கு பாட்டி. எங்க அப்பாவுக்கு அவங்க அத்தை. அதாவது என் கொள்ளு தாத்தா பாட்டிக்கு மொத்தம் 8 பிள்ளைங்க பிறந்தாங்க. இவங்க அதுல நாலாவது பிள்ளை. எங்க அப்பாவோட அப்பாவுக்கு இவங்க தங்கச்சி. அந்த மாதிரி முறை வரும். ஸோ எனக்கு அவங்க பாட்டி, எங்க அப்பாவுக்கு அவங்க அத்தை. ஸோ எங்க அப்பா பிறந்து 2 நாள் அந்த மாதிரி அப்பாவோட அப்பா இவங்ககிட்ட கொடுத்து பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ அப்படி ஃபுல்லா அந்த 8 பீப்புள்ஸுமே அந்த 8 பேருமே, அந்த பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாமே பிளஸ் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பாவை வளர்த்து ஆளாக்குனாங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ சின்ன வயசுல வளர்ந்தது எல்லாமே அவர் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல தான் வளர்ந்தாரு. ஓகே. ஓகே. ஸோ அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு. ஏன்னா இவங்க தான் முக்காவாசி எடுத்து ரொம்ப வளர்த்து ஆளாக்குனது இவங்க தான். ஸோ அதனாலதான் எங்களுக்கு இவங்க ரொம்ப ஒரு பிடிச்ச ரொம்ப ஆளு. ஸோ இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையும் நடந்துச்சு. இது ஒரு mid-60s 70s நடந்த காலகட்டம். அப்போ எங்க அப்பாவோட அப்பா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இது. அந்த பிரச்சனை தான் இன்ன வரைக்கும் எப்படி நடக்குது ஃபுல்லா. ஸோ இன் ஸ்டார்டிங் அவங்க 8 பேர் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பிறந்த 8 பேர் இருக்காங்க. இவங்க எப்போதுமே அந்த ரப்பர் தோட்டம் ஏதாவது வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்க. இந்த வீட்டு வேலை அந்த மாதிரி இல்ல, ரப்பர் தோட்டம் இந்த மாதிரி பால் மரத்தை வெட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் போவாங்க. இப்போ சின்ன வயசுல அது ஒரு ஒரு சின்ன வயசுலயே போக ஆரம்பிச்சாங்க எல்லாரும். ஸோ அந்த டைம் இவங்க இருந்தது சுபாங் எஸ்டேட். அப்பதான் ரீசன்ட்லி வேற ஒரு எஸ்டேட்ல இருந்து சுபாங் எஸ்டேட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் ரீசன்ட்லி பூந்தாங்க. அப்ப அந்த டைம் எல்லாருமே ரப்பர் தோட்டத்துல வேலை செஞ்சிருக்கும் போது அங்க கண்காணி ஒருத்தவங்க இருப்பாங்க. கிட்டதான் ஒரு சூப்பர்வைசர் தான். அந்த போக்கஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க பாத்துக்கிட்டு இருந்தா. சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்க வேலை செய்ய விட மாட்டாங்கல்ல அந்த டைம் சூப்பர்வைசர்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைம் எங்க பாட்டி, அவங்க அக்கா, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் போய் வேலை செய்யறப்போ அந்த கண்காணிக்கு இவங்களுக்கு சண்டை நடக்கும். அது கொஞ்சம் ஃபன்னியா போவோம் உங்களுக்கு. ஸோ அந்த டைம் நைட் டைம் கண்காணி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஒரு மீட்டிங், ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க போக்கஸ்லாம். ஸோ இவங்க இவங்க பால் மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கண்டுக்கல. ஸோ இவங்க ஒரு போக்கர் அங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுக்கல டைம் அன்னைக்கு. இவங்க தான் அங்க போனப்போ கீழே ஒரு செய்வின பொருள் இருந்து ஒரு செய்வினத்தை எடுத்த ஒரு ரிச்சுவல் உள்ள ஜாமான் இருக்கு. அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க செய்வினை வச்சாங்கன்னா அந்த செய்வினையை பிளாக் பண்ணி அதை ஒரு மாதிரி ரிச்சுவல் பண்ணி அதை ஒரு போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் என் பாட்டி நைட் டைம்ல அடுத்த ராத்துல ஃபுல்லா இருட்டா இருக்கும். ஸோ அந்த காலத்து ஹெட்லைட்ல போட்டா போய்ப்பாங்க. அது அவங்க தெரியாதவங்க மிதிச்சிட்டாங்க. அவங்க சேரு சொல்லி மிதிச்சிட்டாங்க. அப்படி அது அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த கீழே உள்ள அந்த ரப்பர் மரம் கீழே உள்ளதை வெட்டி முடிச்சதால மேல் பக்கெட்டை வெட்டுவாங்க. ஒரு பக்கெட்டா அந்த மேல் பக்கெட்டை ஏறி வெட்டிட்டு இருக்கும்போது இங்க மத்த அது ஒர்க்கர்ஸ் ஆல்ரெடி கோயிங் டு ஃபார் தி மீட்டிங். பிகாஸ் அவங்க கண்காணி அவங்க மீட் பண்ணிட்டு இன்னும் பேச கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எல்லாரும் போனது அப்புறம் இவங்க மட்டும் வெட்டிட்டு இருக்கிறப்ப
ஆக்சுவலி வந்து 3 ஆத்மாக்கள் வந்து பாட்டி வந்து புடிச்சு ஒரு மாதிரி எப்படி சொல்ல அவங்க மேல அப்படி ஒரு மாதிரி அவங்கள மோதிட்டு போயிருக்கு. ஸோ அப்படி அது மோதினதுல வந்து அவங்க ஒரு மாதிரி கீழே விழுந்து மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டது அங்க யாருக்குமே தெரியாது. அங்க வந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என் பாட்டி மயக்கம் போட்டிருக்காங்க அப்படி சொல்லி தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல வீட்ல அவங்க வீட்ல போய் வச்சு வைத்தியம் பார்த்து முடிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலை எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் வந்து பாட்டி வந்து ஓகே நார்மல் வியாசாவா தான் இருந்தாங்க. எழுந்திரிச்சுட்டு ஒரு மேல வேலை செஞ்சு திருப்பி போயிட்டாங்க அப்படியே வேலைக்கு. வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாங்க அப்படி. அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டிக்கு வந்து அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுச்சு. பிஹேவியர் சேஞ்சஸ்னா எப்படி பிரதர் பார்த்தீங்க? என்ன மாரி? லைக் இதுக்கு முன்னுக்கு அவங்க இருந்த மாரி இல்லாம வேற மாரி நடந்துக்கிட்டாங்களா? இந்த பேய் புடிச்ச மாரி? இல்ல அவங்க நார்மலா இருந்தாலும் பிசிக்கலா எந்த சேஞ்சஸும் இல்லனாலும் வியர்டா நடந்துக்கிட்டாங்களா ஏதாச்சும்? இல்ல என்ன மாரி பிஹேவியர் சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்க? எப்படின்னா வந்து பாட்டி ஓகே இப்ப வந்து ஒரு ஒரு பொண்ணோட ஸ்ட்ரென்த்ல வந்து எப்படி இருக்கும் வித்தியாசமா இல்ல சில பேர்னா வந்து கொஞ்சம் பலமா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து இவங்க அந்த டீம் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை மாதிரி வேலை செய்வாங்க. இவங்க வந்து ஒரு 10 15 மூட்டை தூக்கிட்டு வர சொன்னா ஒத்தால வேலை செஞ்சு முடிப்பாங்க எல்லாத்தையும் அவங்க. அவ்வளவு அவ்வளவு எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பாங்க. அவ்வளவு சுசுமா எடுப்பாங்க. அவங்க வேலை செய்து பார்த்தா பையனுங்களே தோத்துவாங்க. அந்த அளவுக்கு அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு சொந்தோனா வந்து இப்போ வந்து ஒரு சுத்தி ஒரு ஒரு 100 இலை ஒரு 100 காஞ்சி போன இலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தேங்காய் உரிச்சு எடுக்கணும். அந்த மாதிரி இவங்க வந்து டக்குன்னு எத்தனையோ எத்தனையோ ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல அந்த அவ்வளவு இதையும் வந்து உரிச்சு எடுத்து முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு யானை பலம் அந்த மாதிரி ஒரு யானை பலம் மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு. சரி பிரதர். இப்ப பாட்டி வந்து இந்த மாரி சடனா சூப்பர் பவர் மாரி ரொம்ப பவரா இருக்கிற மாரி பலசாலியா நடந்துக்கிட்டாங்களே! இதெல்லாம் நீங்க வீட்ல யாரும் நோட் பண்ணலையா பிரதர்? ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எப்பயும் நார்மலா எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கு அந்த பேய் புடிச்சுச்சுல, அந்த பொசைஸ் ஆனாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து சடனா வந்து ரொம்ப பலசாலித்தனமா நடந்துக்கிட்டாங்களே! ஸோ உங்களுக்கெல்லாம் எதுவும் என்னடா இது பாட்டி சடனா இப்படி நடந்துக்கிறாங்களே! அந்த மாரி உங்களுக்கோ, இல்ல வீட்ல உள்ளவங்களுக்கோ, அந்த மாரி யாருக்கும் இதெல்லாம் எதுவும் வித்தியாசமா எதுவும் தோணலையா? என்ன இது ஒரு மாரி புதுசா பண்றாங்களே! அந்த மாரிலாம் எதுவும் தோணல. இதுக்கும் அந்த பொசைஸ் ஆனாங்கல்ல, அதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா? அந்த மாரி யாருக்காச்சும் ஃபீல் பண்ணுச்சா? ஓகே ப்ரோ. சோ இதெல்லாம் வந்து எங்க கொள்ளு பாட்டி அவங்க அக்கா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு இது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓகே நம்ம பிள்ளை கொஞ்சம் சுசுபான்சி தைரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது அப்படியே போக வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து வேற யாருக்கும் தெரியாம போச்சு. யாருக்கும் தெரியாது இது மாதிரி ஆயிடுச்சு அப்படி அவங்களுக்கு அப்படின்னு. எதுவும் பார்க்கவும் இல்ல, தெரிஞ்சுக்கவும் இல்ல. அதுக்கப்புறம் வந்து அஹ் அதுக்கப்புறம் வந்து பாட்டியோட எப்படி சொல்றது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பிஹேவியர் மாறும். when she get possessed அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஹிஸ்டரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் ஆயிடுவாங்க. அவங்கள வந்து பிடிக்க வந்து 2 ஆள் பத்தாது. ஒரு ஒரு 50 60 பேர் வந்து சேர்த்து அவங்கள ஒத்தாளா அவங்கள பிடிக்கணும். அந்த மாதிரி பலம் வந்துரும் திடீர்னு. சோ அந்த மாதிரி ஆயிடுவாங்க ஆக்சுவலி. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து சும்மா சும்மா அந்த மாதிரி ஆகாது. ஏதாவது வந்து ஒ வேற ஏதாவது கடுப்பேத்துற மாதிரி, ஒருவேளை அங்க கடுப்பேத்துற மாதிரி ஏதாவது வந்து யாராவது நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து திடீர்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி அவங்க அந்த டைம் வேலை செய்யும்போது 2 3 பையன்ல வந்து பிடிச்சி நோண்டாவாங்க. அந்த மாதிரி நோண்டுவாங்க அந்த டைம் அன்னைக்கு. சோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயி இவங்க வந்து ஒரு அந்த அந்த 3 பேத்தையுமே வந்து சப்புன்னு அரைஞ்சுட்டாங்க. அரைஞ்ச அறையில வந்து ஒருத்தருக்கு பல்லு கல்லு உடைஞ்சிருச்சு. இன்னொருத்தவங்களுக்கு வாயில ரத்தம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிச்சிருக்காங்க. எப்புட்றா ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி அறைய முடியும்? அந்த அளவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அன்னிலிருந்து அந்த எஸ்டில இருந்த பையனுங்க யாரா இருந்தா வந்து என் பாட்டிகிட்ட பேச பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு சிச்சுவேஷனு. ஸோ கன்சிடர் வந்து பாட்டி வந்து அந்த டைம்ல வந்து ஒரு சூப்பர் லேடிலாம் அந்த ஊர்ல வந்து யாரும் பாட்டிக்கிட்ட இருந்தா ஒரு சீக்கிரம் வந்து வம்பெல்லாம் இழுத்துற மாட்டாங்க. ஓகே இவங்க கிட்ட வந்து மிஸ்டேக் எதுவும் பேசணும்னா முடிஞ்சுச்சு மாட்டணும் அப்படின்னு தெரியும். அதனால வந்து எல்லாம் கரெக்ட்டா நடந்துக்குவாங்க. சரி பிரதர் இப்ப வந்து பாட்டி கிட்ட இந்த பொசைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பலம்லாம் வந்தது. நெறைய பாசிட்டிவான விஷயம்லாம் பார்த்தீங்களா? நெகட்டிவா இந்த இந்த பலம்லாம் கூடுனுச்சுல, அதனால சைட் எஃபெக்ட் பாட்டிக்கு ஏதாச்சும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? நீங்களோ, இல்ல வீட்ல உள்ளவங்களோ யாராச்சும் பாட்டிக்கு வந்து சைட் எஃபெக்ட் மாரி ஏதாச்சும் பார்த்தீங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து என் பாட்டி வந்து சம்டைம்ஸ் அக்ரெசிவ் ஆவாங்க. ஆனா அவங்களால வந்து சாமி கும்பிட முடியாது. அந்த அந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நிம்மதியா சாமி கும்பிட முடியல. இவங்க வந்து ஆக்சுவலி வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி சும்மா சாமி கிட்ட பேசுற மாதிரி ஒரு மாதிரி கவான் மாதிரி பேசுவாங்க. ஆனா இவங்களால வந்து அந்த சூடத்தை எடுத்து போட்டு அந்த சாமி கும்பிடுறது, ஊதுபத்தி கொளுத்துறது, அந்த பக்தியோட கும்பிடுறது அந்த தாட் வராது அவங்களுக்கு. வந்துச்சுன்னா வந்து அவங்க வந்து ஷி கெட் பொசஸ்ட் அகைன். அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த அந்த 3 ஆத்மாக்களால இவங்க வந்து பொசஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து மொத்தம் 3 ஆத்மா 2 அதுல வந்து 2 தமிழ்ல 2 எல்லாமே வந்து இள வயசு. எல்லாமே வந்து ஒரு யங் ஏஜ் உள்ள ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாமே. அதுல ஒரு ஸ்பிரிட்ஸ் மட்டும் வந்து கொஞ்சம் ஏஜ் கூட, மத்ததெல்லாம் வந்து ஏஜ் குறைவான ஒரு யங் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்து மேன்ஸ். ஸோ வந்து இது எப்படின்னா வந்து பாட்டியை புடிச்சு போய் அது வந்து அவங்களுக்குள்ளேயே அந்த உடம்புக்குள்ளேயே தங்கிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அவங்க பாடி.
அண்ட் ஆல்சோ வந்து இதனால வந்து கூட அவங்களோட கடைசி தம்பி, அதாவது எங்க அப்பாவோட கடைசி சித்தப்பா வந்து அவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. என்னன்னா வந்து அவங்களுக்கு வந்து when the full moon day he becomes like a werewolf. அந்த ஒரு ஓநாயோட அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு காட்டு பிராண்டி மிருகமா ஆயிடுவாரு. வேர் உல்ஃபா பிரதர்? வேர் உல்ஃப்னா எப்படி சொல்ல வரீங்க? லைக் அந்த ஓநாய் மனிதன் படத்துலலாம் வருவாங்கல்ல, அப்படியே உடம்பெல்லாம் உருவம்லாம் மாறி அப்படியே ஒரு வோல்ஃப் வந்து ஒரு நரி, ஒரு ஓநாய் வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி உருவமே அப்படியே மாறுவாரா எப்படி பிரதர்? அந்த மாரியா சொல்ல வரீங்க? அந்த வேர்வொல்ஃப் மாதிரிலாம் ஆவறதில்ல. அந்த ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த அந்த டைம் இருக்கிறப்ப கண்ணுக்கு எதிர யாரா இருந்தாங்கன்னா வந்து கடிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு டைம் அன்னைக்கு வந்து இது வந்து ஒரு 1970, 1971, 2 அந்த மாதிரி டைம் அன்னைக்கு வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்தப்போ வந்து அந்த டைம் பௌர்ணமி இல்ல. அந்த நிலா வச்சு வந்து அவங்க அவங்க மேல பட்ட உடனே வந்து இவர் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என் கொள்ளு பாட்டி எழுந்திருச்சு என்னடா என்ன ஆச்சு அப்படி கேட்டப்போ வந்து இவர் வந்து டக்குன்னு கை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கை கடிச்சதுல வந்து அவர் ஒரு அவ்வளவு மொத்தமான ஒரு சதையை கடிச்சு பிச்சு எடுத்துட்டாரு. அந்த பிச்சு எடுத்து அந்த சதையை அவங்க சாப்பிட்டு அவர் மென்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க கத்தி எழுப்பி விட பக்கத்துல உள்ள அக்கம் பக்கத்து வீட்டாளுங்க, அப்புறம் பிளஸ் அப்புறம் அவங்க சிப்லிங்ஸ், அப்புறம் ஃபாதர், கொழு தாத்தா எல்லாம் வெளியே வந்து அவங்கள பிடிச்சி அந்த தாத்தா அவங்க பிடிச்சி அடக்கி அப்புறம் ஒரு கடத்துல திருநீர்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆயிடுச்சு. நார்மலாக்கி அதுக்கப்புறம் தான் அடங்குனாரு. அதுக்கப்புறம் மறுநாள் கொள்ளுப்பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அந்த வைத்தியம் பண்ணி முடிச்சு. ஆனா உண்மையிலேயே வந்து பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா ஆக்சுவலி என் கொள்ளுப்பாட்டி கூட வந்து ஒரு சில தெய்வீக சக்தி இருக்கு. அவங்களால வந்து சாமி கிட்ட பேச முடியும். அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது மனசா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா வந்து அவங்களே அறியாம வந்து ஒரு வாக்கு சொல்லுவாங்க. அந்த வாக்கு வந்து டக்குன்னு படிச்சிடும். அந்த மாதிரி டைப் அவங்களுக்கு. ஆனா அப்படிப்பட்ட இந்த அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி ஆகி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டு அவங்களும் மனசு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா இப்படி நடக்குது, இது மாதிரி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்கள்ட்ட போய் சாமி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஒண்ணும் இல்ல, இது வந்து இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை தான், இல்ல எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போக வந்து என் பாட்டியோட நிலைமை வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. இன்னும் மோசமா ஆரம்பிக்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, அவங்களே அறியாம பேசிக்கிறது அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப திரும்ப நடந்துக்கிட்டாங்க ப்ரோ. அது பார்க்க வந்து என் கொள்ளு பாட்டிக்கும் அவங்களோட அக்காவும், அவங்களோட 2வது அக்கா, பெரிய அக்கா இல்ல, அவங்களோட 2வது அக்கா, அவங்க வந்து 2 பேருமே வந்து ஒரு நீங்க உங்களோட சொன்ன போமோ பார்க்க போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு தமிழ் ஆளு தான். ஆனா அவங்களுக்கு வந்து சாமி இறங்காது. அவங்க வந்து டக்குன்னு மேல இருந்து கீழே பார்த்துட்டு என்ன வாக்கு சொல்லுமோ சொல்லுவாங்க. அவங்க சொல்றத படிக்கும் அந்த மாதிரி. சோ இவங்க 2 பேரும் வந்து அங்க போனப்ப வந்து இவங்க வந்து அவர் சூட்டு அந்த அம்மா வந்து சூட்டு பார்த்து வச்சுட்டு மேலையும் கீழேயுமா பார்த்தாங்க. இவ்வளவு தாமதமா வந்துட்டீங்க, அவங்க சொன்னது இவ்வளவு தாமதமா வந்துட்டீங்க, அந்த 3 ஆத்மாவும் எங்க உடம்புல அப்படியே ஐக்கியம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கு சரியான வருத்தம். அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சோ என் மகளை அப்படி இந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டேனே, இந்த மாதிரி பண்ணிட்டேனே, ஏதாவது தெரிஞ்சா ஏதாவது சரிப்படுத்திக்கலாமே, இந்த மாதிரி ஆயிடுச்சே சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் பாட்டியோட இந்த 2வது அக்கா இருக்காங்க, இவங்க வந்து அந்த அந்த அவங்க போமோ கூட வந்து ஏற்கனவே இருந்தவங்க. ஏற்கனவே கூட வந்து இந்த சில ரிச்சுவல்ஸ், இந்த மாந்திரிக விஷயம் எல்லாம் வந்து கத்துக்கிட்டவங்க அவங்க. சோ அவங்களாலையும் கூட வந்து லைக் வந்து அவங்களால வந்து சாமியை பார்க்க முடியும். இந்த ஏதாவது தீய சக்தி நல்ல சக்தி இந்த மாதிரி ஏதாவது அவங்களால உணர முடியும். அவங்களால நேரடியாக பார்க்க முடியும். அவங்க வந்து பார்த்து பேசுவாங்க. ஒரு சொந்தம் வந்து எப்படின்னா வந்து வந்து ஏதோ அவங்க கண் எதிரே ஏதாவது ஒண்ணு வந்துச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து அவங்க வந்து கோவப்பட்டு பேசுவாங்க. எதுக்கு இங்க வந்த, நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, ஒரு மாதிரி கோவத்திலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள்ட்ட. ஆனா எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி டைப் அவங்களுக்கு. சோ அவங்க அந்த அந்த மாதிரி இப்படி இருந்தனால அந்த போமோ கூட வந்து இவங்க வந்து அந்த மாதிரி இவங்க கத்துக்கிட்டாங்க அவங்க. சோ வந்து அந்த போமோ சொல்லி கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பாட்டி வந்து இவங்க 2வது அக்கா இருக்காங்கல்ல, என்னோட பெரிய பாட்டி, ஆக்சுவலி இவங்க வந்து என்னோட பெரிய பாட்டி, இவங்களோட எங்க அப்பாவோட இவங்க வந்து இன்னொரு அத்தை, இவங்களும் இன்னொரு அத்தை தான் அவங்க. சோ இவங்க இந்த ரத்னம்னு சொல்றல இவங்களோட அக்கா இருக்காங்க. இவங்களோட 2வது அக்கா வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. பாட்டி இந்த மாதிரி கியூர் ஆகும் அப்படின்னா வந்து கியூர் ஆகல. எவ்வளவு சொன்னா அந்த வெளியே போவே மாட்டேன் அப்படின்னுச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து 1980ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஆள் கூட வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி 3 வாட்டி பிரெக்னன்ட் ஆனாங்க. ஆனா அந்த ஆத்மா அவங்க உடம்புக்குள்ளேயே இருந்ததுனால அவங்க அந்த வயிற்றுல இந்த 3 குழந்தையுமே வந்து கலைஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கூடயே வந்து இருக்கிறதுனால வந்து மற்றவங்களுக்கும் வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் சேட்டைகளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மெயின்லி என்னோட பொண்ணு பாட்டி, என்னோட பெரிய பாட்டி இவங்களாம் வந்து பயந்து போய்
என்னென்னமோ பண்ண பார்த்துருக்காங்க, முடியல. ஆனா இன்ன வரைக்கும் வந்து என்னோட பெரிய பாட்டி வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. தோத்துட்டேன்டா, இவளோட விஷயத்துல நான் தோத்துட்டேன்டா, எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனா போவே மாட்டேன் அப்படின்னுச்சு, இந்த 3 ஆத்மா போக மாட்டேன் அப்படின்னுச்சு, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பிரதர். இப்ப இவ்வளோ நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் பாட்டி எப்படி இருந்தாங்க? நம்ம உடம்புல இருந்து 3 ஆத்மா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பேசாம வீட்டோடயே இருந்துரலாம். லைக் வெளிய போனா எல்லாம் வித்தியாசமா பார்க்குறாங்க. இவங்கன்னா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அந்த மாரி நெனச்சுட்டு அவங்க லைஃப் வந்து அப்படியே ஒரு மாரி முடக்கி வச்சுட்டு அப்படி இருந்துட்டாங்களா? இல்ல பாட்டி பரவால்ல, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டில் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அடுத்த கட்டமா லைஃப்ல என்ன செய்யலான்னு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணாங்களா? இல்ல எப்படிதான் வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணாங்க இந்த பிரச்சனையெல்லாம்? லைக் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணாங்க? ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து என் பாட்டி வந்து 1980s கல்யாணம் ஆகி வந்து அவங்க வந்து பந்திங் சுமயபோயால வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அங்க இருந்த ஆயில் கம்பெனில போயிட்டு ஒரு நார்மல் கம்பெனி ஆப்ரேட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பந்திங் சுமயபோயா தான் வந்து என்னோட கொள்ளு பாட்டியோட ஆரிஜின் ஹோம் டவுன் வந்து. ஸோ அப்படிங்கிறனால என் பாட்டி வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆயிட்டாங்க தாத்தா கூட. நார்மல் ஸ்மூத்தா போயிடுச்சு. ஆனா ஆனா ஸ்டில் அந்த 3 ஸ்பிரிட்ஸ் வந்து இன்னும் அவங்க கூடயே தான் இருந்துச்சு. இது வந்து எங்க அப்பாவும் பார்த்திருக்காரு. இது வந்து இந்த 3 ஸ்பிரிட்ஸ் வந்து எங்க அப்பா பார்த்திருக்காரு. நான் பார்த்தது இல்ல. எனக்கு வந்து அது எனக்கு வந்து நான் ஃபீல் ஆயிருக்கே தவிர நான் பார்த்தது இல்ல இது வரைக்கும் நானு. எங்க அப்பா பார்த்திருக்காரு. அ எங்க அப்பா பார்த்திருக்காரு. என்னோட பெரிய பாட்டி பார்த்திருக்காங்க. எங்க அப்பாவோட இன்னொரு ரத்தம் சொன்னேன்ல, இந்த ரத்தனமோட இன்னொரு அக்கான்னு சொன்னேன். அது பார்த்திருக்காங்க அவங்கலாம். ஸோ வந்து அந்த 3 ஸ்பிரிட்ஸுமே வந்து அவங்க அவங்க இருந்த அந்த கம்பெனி குவார்ட்டர்ஸ் ஹவுஸ்ல தான் வந்து இருந்துச்சு. இருக்கு. ஆக்சுவலி அது எப்படின்னா வந்து அதுக்கு பிடிச்ச இடமா வந்து அவங்களோட ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் வந்து அவங்களுக்கு அம்மா உள்ள ஒரு ஜாமான் திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அங்க அவங்களுக்கு கல்யாண சீதனமா கொடுக்கப்பட்ட ஒரு கபர்ட்ல வந்து அது வந்து உட்காந்துருச்சு. நான் சின்ன வயசுல இருந்து எத்தனையோ வாட்டி திறக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா வந்து திறக்க முடியாது. ஆனா அதுக்குள்ளதான் இருக்கு இன்ன வரைக்கும் பத்திரமா. அதுக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா வந்து அது வந்து நைட் டைம் தான் வந்து வெளியே வரும். யாராவது வந்து வெளிய ஆளுங்க வந்து யாராவது வந்து படுத்திருந்தாங்களோ இல்ல ஏதாவது இருந்தாங்கன்னா வந்து அந்த 3 ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க வந்து நோண்ட ஆரம்பிச்சிடும், பயந்து போய். அதனால வந்து யாரும் வந்து நைட் டைம்ல வந்து என் பாட்டி வீட்டுல தங்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து மிஸ் சுகுமாரன் ஒருத்தர் இருந்தாரு. பாட்டி கூட வேலை செய்யற கம்பெனி காலிக் அவங்க. ஸோ அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு, அக்கா நான் நீ நைட்டை மட்டும் உங்க வீட்டுல படுத்துக்கிறேன், நாளைக்கு காலையில் எங்க அப்பா வந்து பிக்கப் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு என் பாட்டி வீட்டுல தூங்கியிருக்காங்க. ஹால்ல தான் தூங்கியிருக்காரு. நைட்ல எழுந்திருச்சு அந்த 3 ஸ்பிரிட்ஸும் வந்து வெளியே வந்திருக்கு. வியாசமா நார்மலா வெளியே வர மாதிரி வெளியே வந்துட்டு உங்களை பார்த்திருக்கு. அப்படி மேலே கீழே பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி அடிச்சு அவர் புடிச்சு தரன்னு உள்ளுக்கு இழுக்க பார்த்திருக்கு. இவர் பயந்து போய் விடிய விடிய முடிச்சுக்கிட்டே வீட்டு வாசப்பள்ளி உட்கார்ந்துருக்காரு. மறுநாள் காலைல தான் வந்து என் பாட்டி வந்து எழுந்துச்சு, என்னடா இங்க வந்து உட்கார்ந்து, அச்சோ அக்கா உங்க வீட்டுக்கு நான் படுத்தவங்களே மாட்டேக்கா சொல்லிட்டு அந்த வீட்டு பார்க்கல அவரு. அண்ட் ஆல்சோ வந்து எங்க பாட்டியோட அவங்க அக்கா தம்பி எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாலும் கூட பயப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் என்னோட பாட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஸோ கண்டினியூஸா வந்து எங்க அப்பா அவங்களோட அக்கா அவங்களாம் வந்து சாமி பார்க்க போறப்ப எல்லாம் எவ்வளவோ சாமி பார்க்க போயிட்டாங்க ப்ரோ. ஆனா எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அது உள்ளுக்கு உட்காந்துருச்சு, போக முடியாது, வெளியாவாது. அவங்க கடைசியில வந்து இறந்தா மட்டும்தான் அந்த ஆத்மா வந்து அவங்கள விட்டு போகும், இல்லைன்னா போவாது. அந்த ஆத்மாவுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அவங்கள வந்து அவங்க வந்து எப்படி சொல்ற அவங்கள வந்து ஒரு வீடு மாதிரி ஆக்கிடுச்சு. அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மாவுக்கு வீடியோ வந்து என்னோட பாட்டியோட உடம்பு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம், அந்த ஆத்மா வந்து இன்ஃபேக்ட் வந்து எங்க பாட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதுகாப்பு மாதிரி. எப்படின்னா வந்து இப்போ கொஞ்சம் சொந்தம் வச்சுக்கோங்களேன், வந்து இப்போ உங்களை வந்து யாராவது வந்து வழக்கமா வந்து உங்களை தூக்கத்துல எழுப்பிடுறாங்கன்னா இப்போ ஏதேமா எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அந்த பாட்டி வந்து வழக்கமா எழுப்புற மாதிரி எழுப்பிடும். டக்குன்னு அவங்க வீட்டுல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா வந்து சமைக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்கும். உள்ளுக்கு கிச்சன்ல சமைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். பார்த்தா டக்குனு எதுவும் சமைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா கறி செஞ்ச மாதிரி இருக்கும், சாம்பார் மாதிரி செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா யார் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தங்கச்சி மட்டும் தான் பாட்டியை பார்க்க வருவோம் நாங்க. ஏன்னா வந்து எங்க அப்பா எடுத்து வளர்த்தவங்க அவங்கனால எங்க அப்பா வந்து எப்போதுமே வந்து என் பாட்டியை பார்க்க வருவாங்க. இன்னமும் எங்க பாட்டி எங்க கூட தான் இருக்காங்க. எங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் வந்து என் பாட்டி இன்னும் எங்க கூட தான் இருக்காங்க ஆக்சுவலி. சோ இதான் அந்த கதை. அண்ட் ஆல்சோ வந்து அந்த போமோட கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. போமோனா பிரதர், ஆரம்பத்துல இருந்து பாட்டி பொசைஸ் ஆனப்ப அந்த பாட்டிக்கு பேய் ஓட்ட வந்தாங்களே அவங்க தானே?
ஸோ அப்போ உள்ள போமோ கதையெல்லாம் ஓகே சொல்லுங்கள் பரவாயில்ல கேட்குறேன். அந்த அந்த நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த போமோ வந்து என்னோட கொள்ளு பாட்டி, அவங்க அக்கா, அவங்க போனப்ப வந்து சொன்னப்ப என்ன நினைச்சுன்னா வந்து, இவங்க வந்து முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணி பார்க்க என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு வந்து இவங்க வந்து பூஜை பண்ணி அவங்க வீட்டு வாசல்ல தான், அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ஓம குடம்ல போட்டு பூஜை செய்யறப்ப வந்து அந்த டைம் எங்க அப்பாலாம் கூட இருந்திருக்காரு. அந்த டைம்ல வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஃப்டர் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குது. எங்க அப்பாலாம் அவங்களுக்கு வந்து ஒரு 17-18 வயசு இருக்கும். அப்பெல்லாம் வந்து எங்க அப்பா அவங்களோட மச்சான் கசின்ஸ் எல்லாம் இருக்காங்களே. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த ரிச்சுவல்ல இருக்காங்க. அந்த டைம் வந்து இந்த போமோ வந்து எல்லாமே மந்திரம் ஓதுறாங்க. மந்திரம் ஓத ஓத பாட்டி வந்து சக்கரத்துல இருக்கும்போது என்னமோ ஒரு மாதிரி ஆகுது. அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண தேவை. ஏன்னா சக்கரம் ஒழுக்குனா அவங்க வந்து ஒழுக்கு ட்ராப் பண்ண மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி தலையை பிடிச்சி மேல இழுத்தாங்கதான். இழுத்ததுல ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ்ல வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுச்சு. எங்க அப்பா பயந்து போய் வீட்டு வாசப்படி கேட்டு வரைக்கும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் போம் அந்த கடைசி அந்த போம் வந்து சொல்லிட்டாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டி வந்து இது எப்படி சொல்றது, அது அவங்களுக்குள்ளே அது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டே ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க கூட அந்த கண்டினியூஸா அப்படி இருந்து பெர்மனண்டா இருந்தப்ப கூட அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து தொல்லை, ஆனா வந்து பாதுகாப்பு அந்த மாதிரி. அது வந்து அந்த 3 ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க கூட வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ப்ரோ அது. ஆனா வந்து அவங்கள மாதிரி உழைச்ச ஆளுங்க யாருமே இல்லை ப்ரோ. ஆனா அவங்க உண்மையிலே ஆம்பளை மாதிரி உழைப்பாங்க. அந்த ஆயில் பம்ப் ஃபேக்டரியில கூட அவங்களால வந்து அவங்க வந்து அவ்வளவு வெயிட்டான செயினை கூட தூக்கிட்டு போய் வச்சு எல்லாம் மாட்டி அந்த அந்த ஆயிலுக்கான அந்த ப்ரொசீஜர் ஆப்ரேட்டிவ் அவங்களே ஒத்தால செஞ்சுட்டு வருவாங்க ப்ரோ. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. என் பாட்டி மாதிரி உடச்சாங்க. அப்படி அவங்கள மாதிரி உடச்சவங்க யாருமே இல்லை. என்னோட செம்ம டிசிப்ளினான பொம்பளை அவங்க. அவங்க வந்து காலையில கரெக்டா 7-8க்குள்ள எழுந்திரிச்சிருவாங்க ப்ரோ. எழுந்திரிச்சு துணியா இருந்தா காய போட்டுருவாங்க. துணியா தான் துவைச்சு காய போட்டுருவாங்க. சமைச்சு எல்லா வீட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க ப்ரோ. கரெக்டா அவங்க வந்து பழைய படம் உட்காந்து பார்ப்பாங்க, இல்லை நாடகம் உட்காந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து வீட்டு வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ சாப்பிடுவாங்க. ஆனா காலையிலே முடிச்சிருவாங்க, டக்குன்னு முடிச்சிருவாங்க. 12 மணிக்கு நான் டான்னு மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி. ஸோ அதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் எங்க கூட இருக்காங்க. எங்க கூட ஸ்டே பண்றாங்க, ஹாப்பியா இருக்காங்க ப்ரோ. இப்போ வந்து அதோட இருக்கான்னு தெரியல எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து அந்த ஸ்டோரி வந்து இன்ன வரைக்கும் என் பாட்டி சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 7 வயசுல இருந்து கேட்கிறேன் ப்ரோ இதே கதையை. நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இது அவங்களே சொல்லுவாங்க. நாமளும் உட்காந்து கேட்போம் அந்த கதையெல்லாம். நாங்க இது வந்து இது கிட்டத்தட்ட வந்து அருந்ததி ஸ்டோரி மாதிரி தான். இது வந்து விஷயத்தை நினைக்கிற கதை இல்லை, மறக்க வேண்டிய கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இன்ன வரைக்கும் வந்து எங்க ஃபேமிலி வந்து இன்ன வரைக்கும் ஒரு மறக்க முடியாத ஸ்டோரி. ஆனா என்ன, நிறைய பார்த்து எடுக்க சொன்னவங்க கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களோட உயிர் போனாதான் அந்த ஆத்மா வந்து அவங்களை விட்டு போகும், இல்லைன்னா போகாது அப்படின்ட்டாங்க. அதுதான் இன்ன வரைக்கும் ஒரு மன வருத்தம். அவ்வளவுதான் ப்ரோ. ஆக்சுவலி இந்த சொன்ன அந்த கதை தான். தேங்க்யூ ப்ரோ. ஓகே பிரதர். ஓகே, என்னையா கதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல்லே மொதல் ஒரு ஃபோன் கான்வர்சேஷனுக்கு பெர்மிஷன் கொடுத்தால் நீங்கள் தான். ஸோ அதுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு, கதை ஷேர் பண்ணதுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் இந்த கான்வர்சேஷன் முடிச்சுக்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வாரம். நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. குணாலனுக்கு அவர் ஃபேமிலியில் நடந்த ஒரு த்ரில்லரான சம்பவத்தை தான் என்கிட்ட சொன்னார். அதை தான் நான் உங்களுக்காக ப்ளே பண்ணி காமிச்சேன். ஓகே, ஸோ இந்த ஃபோன் கால் கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, ஓகேவா இருக்கா, அப்பப்போ செய்யுங்க இந்த மாதிரி, இல்லை இதுக்கப்புறம் செய்யவே செய்யாதீங்க, மேபி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி போடுங்க, இல்லை ஓகே பிரதர் நல்லா தான் அதுக்கு அடிக்கடி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, தாராளமாக காமெண்ட் பண்ணுங்கள். காமெண்ட் செக்ஷனில் பண்பாக பேசுங்க. ஓகே, ஸோ கதை நல்லா இருக்குது நல்லா இல்லை, அவர் சொன்ன ஸ்டைல் நல்லா இருக்குது நல்லா இல்லை இதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த ஸ்டைல் ஃபோன் கால் ஸ்டைல் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா ஏன் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர், இது கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, காமெண்ட் பண்ண பிடிக்காதவங்க டிஸ்லைக் பட்டன் அமுக்குங்க, அதில் நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே, ஸோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு தெரிஞ்சுக்குவேன். ஓகே, ஸோ அகேன் நான் குணாலனுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் மாதிரிலாம் செய்யலாமா போடலாமான்னு. இது வரைக்கும் பெர்மிஷன் கிடச்சதில்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட்டாக பெர்மிஷன் கொடுத்த ஒரு ஆள். ஸோ அதுக்காக முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்க. இந்த வாய்ஸ்க்கு, அதாவது நம்மளோட வாய்ஸ்க்குன்னு ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கீங்களே, உங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை இந்த வாரம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னன்னா, போன வாரம் கதை இந்த கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தப்ப குறுக்கு பாதையில் வயசான தாத்தா போயிட்டு இருந்தார்ல, அந்த கதையும் இந்த முச்சிந்தி வீடு கதை சொல்லியிருந்தால, அந்த கதைலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வளவலா கொலன்னு கொஞ்சம் பேசியிருந்தேன். அதெல்லாம் எடிட் பண்ணுறப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லிட்டு போயிடணும்னு நினச்சேன். என்னன்னா, இந்த முச்சிந்தி வீடுனாலே பேய் பிசாசு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா ஓகே, போன வாரம் கதையெல்லாம் சொன்னால இந்த வாஸ்து சாஸ்திரம்லாம் இம்பார்ட்டன்ட், இந்த முச்சிந்தியில் வீடு வாங்குறப்பெல்லாம் பார்த்து வாங்குன்னு சொன்னால அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் ரியாலிட்டியில் ஓகே
பேய் பிசாஸ் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி முச்சிந்தி வீடு வாங்குறப்ப டேக் நோட் பண்ணிக்கணும். என்னன்னா, இந்த முச்சிந்தி வீடு எங்கே இருக்குது? ஓகே, டி ஜங்ஷன் 3 பாதை வந்து ஜாயின் பண்ணுற ஒரு இடம். ஸோ உங்கள் வீட்டுக்கு நேராகவும் ஒரு ரோடு தான் இருக்குது. இன்கேஸ் அந்த பாதையில் நேராக வர பாதையில் ஒரு காடி வருது, வந்து வளையிறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்? அந்த காடி நேராக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்து பூரும். ஓகே, ஆல்ரெடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. இந்த டி ஜங்ஷனில் இருக்கிற வீடெல்லாம் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த வீடு பாட்டு அங்கே சும்மா செவனேன்னு இருக்கும். இந்த பில்லி சுனியம் ஏவல் அதெல்லாம் இல்லை. அந்த வீடோட அந்த லொக்கேஷன் கட்டி இருக்கிற அந்த இடம் தான் சரியில்லை. ஏன்னா அந்த வீடு அங்கே சும்மா தான் இருக்குது. வர காடிக்காரன் இல்லை மோட்டருக்காரனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வந்து லெஃப்ட் வழி வரான் இல்லை ரைட் வழி வரான். ஆனால் வர வேகத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நேராக அந்த காடியோ இல்லை மோட்டரோ உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ பேய் பிசாஸ் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த மாதிரி ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னாலும் இந்த டி ஜங்ஷனில் வீடு வாங்குறது கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கணும். ஓகே, ஸோ இதை நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், ஆனால் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாரம் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதான் ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை நான் சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பாய்.